ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கேரளா டீ கடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு வேணுங்க. பச்சைப்பயிறு வந்து இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பச்சைப்பயிரை நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்த பின்னாடி இது வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சி வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. ஸோ ஒரு விசில் வந்து வச்சு எடுத்து நான் இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும். குழஞ்சிடக்கூடாது எக்காரணம் கொண்டும். ஒரு விசில் வச்சிங்கனால 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கோங்க. இது கோயிலில் வாங்கின தேங்காய்ங்கிறனால ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், இது சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. தேங்காயை கடாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இந்த தேங்காயை வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு மாதிரி பொன்னிறமாக வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு தேங்காய் வந்து ஒரு மாதிரி பொன்னிறமாக வந்த பின்னாடி இதில் வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ நம்ம பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருந்தேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே வந்து நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாங்க. 1 கப் வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா திக்காக வர அளவுக்கு நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து யூஸ்வலாக டீ ஷாப்பில் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பச்சைப்பயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த தவாவில் வந்து கிண்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கடாயில் மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ கடாயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு 3 ஏலக்காயோட உள்ளே இருக்க விதைகளை மட்டும் நல்லா இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அளவே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காகி வரணும். திக்காகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து திக்கான பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஆறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அந்த ஒரு ஓரத்தில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆறி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய போகிற அந்த ஸ்வீட்டுக்கு இதை வந்து சுகின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுகினுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த உருண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 பீஸ் கிடச்சிருக்குங்க 2 கப் பச்சை பயிரில். ஸோ இது எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி சைடில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இதுக்கு வந்து ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பின்னாடி அடுத்து வந்து இந்த மாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து பேட்டர் லூஸ் ஆகிடக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த அளவு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த மேலே இருக்க கோட்டிங் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே வச்சிடலாங்க. ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கணும் மாவு. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுகின் ஒரு பீஸை எடுத்து இந்த பேட்டரில் போட்டு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடான பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சுகினாக எடுத்துகிட்டு அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க.
ஸோ நான் ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஈவினிங் டீ டைமுக்கு டீ கூட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்ல ஒரு கலரே வந்து மாறிடுச்சுங்க, ஒரு சூப்பரான கலராக வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக ரெடியான பின்னாடி இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்துகிட்டு மீதி நம்மக்கிட்ட இருக்கிற சுகினியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ டைம் ஸ்நாக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.